குருவே சரணம். ஈசான்ய லிங்கங்களை வழிபடுவதனால் கிடைக்கும் சிறப்பான பலன்கள் என்னென்ன என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள். பொதுவாக தொன்மையான சிவாலயங்களில் 8 திசைகளிலும் லிங்கங்கள் சுற்றாலையில் அமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு திசைக்கும் உரிய ஒவ்வொரு லிங்கத்தினை நிறுவியிருப்பார்கள். அவ்வகையில் வடகிழக்கு பாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் லிங்கத்திற்கு ஈசான்ய லிங்கம் என்பது பெயர். பொதுவாக இந்த ஈசான்ய மூலை என்று சொல்லப்படக்கூடிய வடகிழக்கு திசையானது சிவபெருமானுக்குரிய சிறப்பான திசை என்று சொல்லப்படுகின்றது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வடகிழக்கு திசைக்கு அதிபதி ஈசானன் ஆகிய சிவபெருமான். எனவே ஒரு ஆலயத்தில் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய லிங்கமானது அந்த ஆலயத்திற்குரிய முழுமையான ஆன்மீக சக்தியை தருவதாக கருதப்படுகின்றது. மேலும் ஈசான்ய மூலையானது நீர் தத்துவத்துடன் தொடர்புடையது. பொதுவாக தொன்மையான ஆலயங்களில் இந்த ஈசான்ய பாகத்தில் கிணறு அல்லது அந்த ஆலயத்திற்குரிய தீர்த்தமானது அமைக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய லிங்கத்தினை வழிபடும் பொழுது மன தூய்மை, அதீதமான ஞானம் ஆகியவற்றை அது அளிப்பதாக ஐதீகம். இந்த வடகிழக்கு பாகமானது நீர்த்தத்துவ திசையை குறிக்கின்றது என்பதால் இங்குள்ள ஈசான்ய லிங்கங்களுக்கு செய்யப்படுகின்ற அபிஷேகமானது மிகுந்த பலனை அள்ளித்தரவல்லது. வடகிழக்கு திசை என்பது பிரபஞ்ச ஆற்றல் உள்நுழையும் இடமாக கருதப்படுகின்றது. எனவே அங்கிருக்கக்கூடிய லிங்கத்தினை வழிபடும் பொழுது அந்த ஆற்றலானது பல மடங்கு பெருகுகின்றது என்பது ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை சதுர்த்தசி என்பது அமாவாசைக்கு முந்தைய தினம். சந்திரனுடைய 16 கலைகளில் 15 கலைகள் தேய்ந்து ஒரே ஒரு கலை மட்டும் எஞ்சி இருக்கும் இறுதியான நாள் இது. எனவே நம்முடைய மனமானது முற்றிலும் ஒடுங்கி ஆன்மா சிவத்தோடு ஒன்றுவதற்கு உகந்த காலமாக இந்த சதுர்த்தசி திதியானது போற்றப்படுகின்றது. அதாவது புலன்களின் ஆதிக்கம் குறைந்து தியானத்திலும் வழிபாட்டிலும் மனம் எளிதாக ஈடுபடக்கூடிய தினம் என்பதால் இந்த திதி சிவனுக்கு உகந்ததாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால் சதுர்த்தசி தினம் என்பது மனம் ஒடுங்குகின்ற நாள். எனவே சதுர்த்தசி திதியில் ஈசனை வழிபடுவது மிக எளிதாக ஒருவரை ஞான நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பது உண்மை. குத்தாலம் ஸ்ரீ அரும்பண்ண வனமுலையார் சமேத ஸ்ரீ உக்தவேதேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஒவ்வொரு மாத சிவராத்திரி அன்றும் ஈசான்ய பாகத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு முறையான அபிஷேகங்கள் செய்யப்பெற்று ஆராதனைகள் நிகழ்த்தப்படுவது வழக்கமாக இருக்கின்றது. இந்த காணொளி பதிவை கண்டு தரிசிப்பவர்களுக்கும் சிவபெருமானின் அனுகிரகம் பூரணமாக கிடைத்திடட்டும் என பிரார்த்திக்கின்றோம். குருவே சரணம்.